ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கல்ல? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ப்ளைன் பட்டு பாவாடையோட சட்டிக்கு எப்படி நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் நம்ம பண்ணுறது தான். ரெடிமேடாக எடுத்த ஒரு டாப் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதோட டாப் வந்து கோல்ட் கலரில் இருக்குது அண்ட் இதோட பாட்டம் வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இதில் ப்ளைனாக ஃப்ரண்ட்டில் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டிசைன் அதில் தான் நம்ம வந்து நெக் டிசைன் அண்ட் அதோட சென்டரில் ஒரு சர்க்கிள் டிசைன் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கர்ட் கலர்லேயே உள்ள த்ரெட்டு, அந்த பிங்க் கலர், அதுக்கப்புறமா அதோட ஸ்டோன், அப்போது கொஞ்சம் ஸ்டோன் ஷெயின், அப்போ ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ஜரி த்ரெட்டெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் எப்படி அந்த டிசைன் போட போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்கில் வந்து நான் ஜரி த்ரெட்டை வந்து சிங்கிள் த்ரெட்டில் போட்டு என்ன பண்ணியிருக்கேன், செயின் ஸ்டிச் போடுறேன். இது வந்து நம்ம அந்த ஃப்ரேமில் மாட்டியும் பண்ணலாம், நான் ஜஸ்ட்டு கையில் வச்சு பண்ணுறேன். அது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குன்றதுனால நான் அந்த மாதிரி கையில் வச்சே போடுறேன். ஆனால் ரொம்ப பழக்கம் இல்லாதவங்க ஃப்ரேமில் போட்டு பண்ணுங்க, அப்போ தான் டைட்டாக இருக்கும். ஸோ இது நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுறோம். ஃபஸ்ட் எப்படி செயின் ஸ்டிச் போடணுங்கிறத பேசிக் ஸ்டிச்சஸில் நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன், நான் லிங்க் அதை கொடுக்குறேன். இல்லைன்னா கவனிங்க, நான் 1-2 ஸ்டிச்சஸ் மட்டும் செயின் ஸ்டிச் போட்டு காட்டி தரேன். இது வந்து நான் நெக்கை மட்டும் இதில் இந்த வீடியோவில் ரொம்ப காட்டல, ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லிட்டு அந்த பெரிய மோட்டிவ் போடுறது மட்டும் தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது சிம்பிள் அந்த செயின் ஸ்டிச்சை வச்சு மட்டுமே போட்டிருக்க டிசைன் தான். ஜரி த்ரெட் வச்சு நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல் நெக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு த்ரெட்டு நம்ம கீழேருந்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த நீடில் ஃபுல்லாக எடுக்க முன்னாடியே நம்ம அந்த த்ரெட்டை வச்சு சுற்றி அதை அந்த அந்த சுற்றி வச்சுருக்க த்ரெட் வழியாக நம்ம வெளியில் எடுக்கிறோம். இது மாதிரி தான் நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். இப்போ ஒரு லாக் மாதிரி கிடச்சிச்சு பாருங்கள், எங்கேருந்து நம்ம இப்போ நூல் வெளியில் எடுத்தோமோ அதுலேருந்தே திரும்ப கண்டினியூஸாக போடுறோம். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா நான் அந்த பிங்க் கலர் த்ரெட் வச்சு இதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நடுவில் ஒரு ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ணி எகெயின் இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயும் த்ரெட்டு ப்ளஸ் செயின் அது மாதிரி போட்டு நான் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து சென்டரில் நான் மோட்டிவ் கொடுத்துருந்தேன். கரெக்டாக எந்த இடம் சென்டரோ அதை பார்த்து நான் கரெக்டாக அந்த சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டு அதுலேயே இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு நடுவில் ஒரு மிரரை நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். சென்டர் மட்டும் கவனிச்சு நான் நீங்கள் அதை ஸ்டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸில் நான் த்ரெட் எடுத்து இப்போ நான் நீடில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நான் இந்த மிரரை சுற்றி தைக்க போகிறேன். இது எப்படின்னா ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பியாஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதை எப்படி எடுக்கிறோன்னா, நம்ம கீழேருந்து ஃபஸ்ட்டு டவுனில் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நேர் ஆப்போசிட்டில் எங்கேருந்து நம்ம த்ரெட் எடுக்கிறோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் குத்தி உள்ளால் இறக்கிடுறேன். அதே மாதிரி இப்போ நம்ம ரைட் சைட்லேருந்து எடுக்கிறேன். ரைட் சைடு எடுத்து அதுக்கு நேர் ஆப்போசிட் லெஃப்ட் இல்லையா, லெஃப்ட்டில் நம்ம பியாஸ் பண்ணி உள்ளே விடுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம எகெயின் இப்போ நடுவில் வந்து 4 கேப் இருக்குல்ல, இந்த 4லேருந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ இங்கே ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுங்கிற மாதிரி நம்ம கரெக்டாக ஆப்போசிட்டில் பியாஸ் பண்ணி நம்ம 8 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து இந்த பேஸான லைன் போட்டு முடிச்சிட்டோம். இனி ஒவ்வொரு லைனுக்கும் நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணணும். எப்படின்னா ஒவ்வொரு லைனுக்கும் லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அந்த லைனுக்கு உள்ளாலோடையே நம்ம த்ரெட்டை விட்டு அதை அப்படியே ஒரு வாட்டி சுற்றி திரும்ப அந்த ரைட் சைடில் பியர்ஸ் பண்ணி உள்ளே விடணும். ஸோ இது மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஒரு 4-2 டைம்ஸ் பண்ணணும். எவ்வளோ தடவை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எல்லா லைனுக்கும் ஈக்குவலாக நம்ம செய்யணும். ஃபஸ்ட் டைம் பண்ணுற அதே மாதிரி இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ ஒரு லைன் பேஸ் லைனோட லெஃப்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அடியிலோடு நம்ம நூலை விட்டு எடுத்து திரும்ப ரைட்டில் உள்ளே விடணும். இதே ஒர்க் வந்து நம்ம மிரர் இல்லாமல் நம்ம ஒரு சாரியோட பார்டருக்கு நான் பண்ணியிருப்பேன், அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து மிரர் வச்சு பண்ணுறது. ஸோ மிரர் வச்சு பண்ணுறதுக்கும் அது மிரர் இல்லாமல் நார்மலாக ஒரு காட்டன் த்ரெட் வச்சு பண்ணுறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் நான் இந்த ஒர்க்கில் பண்ணுறேன். ஸோ மிரரும் ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சு ரொம்ப ஒர்க் ஓவராக தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புட்டா டிசைன் போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு நான் அப்படி கண்டினியூஸாக ஒரு 4 டைம்ஸ் முடிக்கிறேன். இது மிரரோட ஒர்க் வந்து ரொம்ப ஓவராக தெரியாது, பட் இது கொஞ்சம் குட்டி குட்டி ஷைனாக தெரியும். இது மிரர் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் மிரரோட எஃபெக்ட்டும் இருக்கும், பட் ஓவர் ஷைனிங்காகவும் ரொம்ப ஹைலைட் ஆகி காட்டாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒர்க் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு 4 டைம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேஸ் லைனுக்கும் சேமாக இப்போ 4 டைம்ஸ்னால் 4 டைம்ஸ், இல்லை 5 டைம்ஸ் பண்ணுறீங்கன்னா 5 டைம்ஸ் பண்ணி முடிக்கணும். ஈக்குவலாக நம்ம செஞ்சு முடிக்கிறோம். இதே மாதிரி இதுவே நீங்கள் மிரர் ஒர்க் ரொம்ப தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பேஸ் லைனுக்கு மட்டும் ஜஸ்ட் 2 ஸ்ட்ராண்ட்ஸ்லேயே 3 ஸ்ட்ராண்ட்ஸில் மட்டும் நீங்கள் த்ரெட் போட்டால் போதும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லைனுக்குள்ளே ஒர்க் முடிச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதை எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் லெஃப்ட்லேருந்து நம்ம த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். அதே மாதிரி பேஸ் லைனை சுற்றி ஒருக்கா த்ரெட்டை எடுத்துகிட்டு திரும்ப ரைட்டில் வந்து நம்ம பியாஸ் பண்ணி உள்ளே விடுறோம். ஸோ இதே ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக அந்த 8 லைன்ஸ்க்கு நம்ம முடிச்சிடலாம். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த மெயின் ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அதை சுற்றி உள்ள ஒர்க் நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல் 8 லைன்ஸ்க்கு முடிச்சு நான் காட்டுறேன். இதுதான் வந்து இந்த 8 பேஸ் லைன்ஸை வச்சு அந்த சுற்றி இருக்கிற டிசைனை முடிச்சதுக்கப்புறமா வர அவுட்புட் நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கப்புறமா வந்து ஒரு செயின் ஸ்டிச்சன் அந்த ஸ்டோன் செயினை வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். இந்த செயின் நார்மல் ஜரி த்ரெட் வச்சு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் வந்து இந்த ஸ்டோன் செயின் வச்சு
ஒட்டி அதுக்கு மேலே ஒர்க் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு மேலே கண்டிப்பாக தையல் போடணும். அதுக்கு முன்னாடி நான் அந்த பிளேஸில் அது இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் அதை ஸ்டிக் பண்ணுறேன். க்ளூ போட்டு கொஞ்சமாக அதை அந்த செயினை ஃபஸ்ட் அது எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அதை எடுத்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த செயின் ஸ்டிச் போட்டு அதையே நான் லாக் பண்ணி விட்டுருவேன். இப்போ அடுத்து நம்ம வந்து ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோல்டன் கலரில் ஸ்டோன். ஸோ இந்த ஸ்டோன் வந்து இந்த கோல்டு கலர் தான் வேணும் இல்லை, இது ஏன்னா நான் இதை அப்படியே இது அப்படியே நான் வெளியில் தெரிகிற மாதிரி வைக்க போகிறது இல்லை, இதுக்கு மேலே தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இது நீங்கள் உங்கள்ட்ட என்ன கலர் இருந்தாலும் சரி, என்ன ஷேப்பில் உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் எம்போஸ்ட் லுக்கு, அதுக்காக தான் இது வச்சுருக்கேன். ஸோ என்ன கலர் ஆர் என்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டோன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதே கலரில் என்ன கிடச்சதுனால நான் அதை எடுத்துக்கிறேன். எந்த இடத்துலலாம் எனக்கு அந்த ஒர்க் வேணுமோ அந்த இடத்துலலாம் நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி நான் வச்சு பார்த்துட்டு அதுக்கு உள்ளாலே நான் ஸ்டிக் பண்ணிடுவேன். ஸோ இது டபுள் ஹோல் உள்ள ஸ்டோனு. இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். தெரியணுங்கிறது லுக் இருக்க வேண்டியவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு என்னது அந்த நான் சொன்ன மாதிரி எம்போஸ் லுக் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் அடியில் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு நேம்சேக்காக நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் நான் வைக்க போகிறேங்கிறத நான் ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு இனி அதுக்கு மேலே நான் வந்து அதை ஸ்டிக் பண்ணிடுவேன். இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டோனையும் எடுத்து அதில் வந்து நான் க்ளூ வச்சு அதே பிளேஸில் எங்கேருந்து எடுத்தனோ அதே பிளேஸில் அதை ஸ்டிக் பண்ணி அப்படியே வச்சிடுறேன். கொஞ்சம் நேரம் இதை காய விட்டதுக்கப்புறமா திரும்பவும் நான் வந்து இதுக்கு மேலே எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நான் சில்க் த்ரெட் எடுக்கிறேன். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. சில்க் த்ரெட் நான் 6 strands எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு ஸ்டோனையும் நான் வந்து அப்படியே இந்த ஃபுல் கவர் பண்ணி வர்றது மாதிரி, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட்டில் க்ளோஸ் பண்ணுறது மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணி இதை தைக்க போகிறேன். இது ஜஸ்ட் ஒரு எம்போஸ் லுக் கொடுக்குறது. நான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ஃபைனல் லுக் வந்து. ஸோ அதே தான் அந்த நூல் வந்து தெத்து மட்டும் பிடிக்காமல் டைட்டாக அந்த எண்ட்லேருந்து ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப் எட்ஜ்லேருந்தே நான் வந்து எடுத்து லெஃப்ட்லேருந்து ஒரே டைரெக்ஷனில் நான் வந்து போட்டுருக்கேன். ஸோ லெஃப்ட்லேருந்தே ரைட்டில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அந்த பீடை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு பீடை கவர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு பீட் கவர் பண்ணும்போது இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா 8 பீட்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ கவர் பண்ண அப்புறம் பார்க்க அழகாக இருக்குல்ல, ஒரு நல்ல எம்போஸ்ட் லுக் கிடைக்குது இல்லை. இனி நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஆரி த்ரெட் ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு நான் ஃபுல்லாக அந்த செயின் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபுல்லாக அந்த கவர் பண்ணி, அதாவது நம்ம அந்த த்ரெட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சுற்றி நம்ம வந்து இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். சிங்கிள் லேயரில் தான் செயின் ஸ்டிச் வந்து இந்த ஒவ்வொரு பீடே நம்ம எண்ட் லைன் கொடுத்து அதை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி இதை நம்ம ஃபாஸ்ட்டாக இந்த ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம். இது நம்ம நார்மல் நீடில் வச்சு கூட பண்ணலாம். நார்மல் நீடில் நம்ம அந்த நெக்லெல்லாம் போட்டோம் இல்லையா, அது மாதிரி கூட பண்ணலாம். நான் ஃப்ரேமில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆரி நீடில் வச்சு பண்ணுறேன். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் முடியுங்கிறதுக்காக. ஸோ இது தெரியாதவங்க நம்ம நார்மல் நீடில் கூட வச்சு பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஒர்க் முடிகிறதுக்கு இந்த த்ரெட் வச்சு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த எல்லா பீட் அண்ட் அதோட சைட் ஒர்க், ஸோ எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சிடுறோம். ஸோ அதுதான் அந்த சென்டர் பீஸ் இவ்வளோ தான். இதுக்கு மேலே நான் வந்து ஸ்டோன்ஸ் ஒன்றும் ஒட்டலை. இது கொஞ்சம் கூட அந்த 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 எம்போஸ் புக் தெரியாமல் இருந்துடும். அதனால தான் நான் வந்து அந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக வேறு வெளியில் ரொம்ப ஒட்டலை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அவுட்டரில் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வெளியில் வந்து சேம் அங்கே நம்ம நெக்கில் செஞ்ச மாதிரி இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த த்ரெட் வச்சு பேக் ஸ்டிச் போட்டு இதை பண்ண போகிறேன். இதில் செயின் ஸ்டிச் நான் போடல, பேக் ஸ்டிச் போட்டு இந்த ஒர்க்கை நான் ஹைலைட் பண்ண போகிறேன், இந்த ரவுண்டை. பேக் ஸ்டிச் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோன்னா அதுக்கு கீழே இன்னொரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நம்ம உள்ளால த்ரெட் விட்டு எடுக்கிறோம். அதே மாதிரி தான் எகெயின் நம்ம த்ரெட் எடுக்கும்போது ஃப்ரண்டில் நீக்கி த்ரெட் எடுப்போம். அதே மாதிரி நீக்கி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதிலேயே நம்ம திரும்பவும் குத்திடுவோம். ஸோ அதே தான் நம்ம பேக் ஸ்டிச்சு. இதே நான் அந்த பேசிக்ஸில் போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்கேன்னு சொன்னேன்ல, நீங்கள் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்து பேக்கில் திரும்பவும் அதை பியர்ஸ் பண்ணி உள்ளே விடுறோம். ஸோ இதே தான் பேக் ஸ்டிச். கொஞ்சம் இதுவும் வந்து கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும். ஸோ இந்த ஒர்க்கே நான் முடிச்சிடுறேன்.
முடிச்சிடுறேன். இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு அந்த சரிக்கு வெளியில் முடிச்சிடுறேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். இது வந்து ஒரு பீட் லுக்கு கொடுக்குறதுக்காக. இப்போ நான் இந்த சர்க்கிளுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் பீட், திரும்பவும் அந்த பிங்க் கலர் ஃப்ரெஞ்ச் நாட், திரும்பவும் ஒரு கோல்டன் பீட், இது மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் அடுத்த ஒர்க். நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சில்க் த்ரெட் நான் எடுத்துருக்க சேம் தான் 6 strands எடுத்து ஒரு 4 times or 5 times நம்ம சுற்றிட்டு அதுக்கப்புறமா திரும்ப எடுத்த இடத்துலேயே நம்ம குத்தி உள்ளே விட்டுருவோம். இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் ஏற்கனவே கொடுத்ததுனால அடுத்து இந்த பீடு, அந்த கோல்டன் பீட் நான் வச்சுருக்கேன், அதை நான் உள்ளே விட்டு அதே த்ரெட்டில் அப்படியே நான் உள்ளே விட்டு பண்ணுறேன். நீங்கள் காட்டன் த்ரெட் வேணாலும் பண்ணலாம். நான் சேம் ஒர்க்காக இருக்கட்டும், நீடில் மாற்ற வேண்டாங்கிறதுக்காக சேம் த்ரெட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சில்க் த்ரெட் வந்து 2 strands 3 strands எல்லாம் பண்ண வேண்டாம், சீக்கிரமாக கலந்து வந்துடும். இது வந்து நம்ம 6 strands இருக்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது இந்த பீடு நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இனி வந்து திரும்பவும் ஃப்ரெஞ்ச் நாட் நான் சொன்ன மாதிரி நம்ம த்ரெட் எடுத்து நம்ம திரும்பவும் அதை சுற்றிட்டு ஒரு 3 to 4 times நம்ம சுற்றிட்டு நான் உள்ளே விட்டு, நான் எந்த பாயிண்ட்டில் வெளியில் எடுத்தோமோ அதே பாயிண்ட்டில் நம்ம உள்ளே விட்டு டைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட். கொஞ்சம் பெரிய ஃப்ரெஞ்ச் நாட், அந்த பீட் சைஸுக்கு வரணுங்கிற லெவலுக்கு நான் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இதே நம்ம ஃபுல் ரவுண்டுக்கும் கொடுத்து நம்ம முடிக்கிறோம். ஒரு பீடு, ஒரு ஃப்ரெஞ்ச் நாட், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடுறோம். ஸோ ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்கும். ஒரு லேஸ்க்கு எஃபெக்ட் கிடைக்கும். இது நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எந்த ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த ட்ரெஸ் கலர் த்ரெட்டில் வந்து நீங்கள் பண்ணலாம். சில்க் ஒர்க், பட்டு துணியிலெல்லாம் ஒர்க் பண்ணும்போது சில்க் த்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு அவுட்லைனில் நான் ஹாஃப் அந்த செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அப்புறமா வந்து கோதுமை ஷேப்பில் இருக்கிற அந்த ஸ்டோன், ஷைனி ஸ்டோன் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபுல்லாக கொடுக்காம ஹாஃபாக கொடுத்துருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்ன கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பை.